ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படா இந்த வீக்கெண்ட் முடியும்? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு பேக் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். செடி வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதையும் அப்படியே கொடுத்துட்டு மேடத்தையும் அப்படியே அள்ளி போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நாம துபாயில் எத்தனையோ ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருப்போம். 6 கிராம்ஸ்க்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை. கண்டிப்பாக போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்த்தா பத்தாதா, அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு 4 ஐட்டத்தை எடுத்து உள்ளே போட்டுருவோம். இந்த பர்பிள் கலர் சட்டி அப்படியே என் கண்ணை பறிச்சிச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இத்தனை? கிடைக்க மாட்டேங்குது சார். நான் கிடைக்கிறதோட வாங்கி வச்சுக்கணும் ஸ்டாக்கா. பத்தி கடை வைக்க போறியா? சுற்றி இப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரெக்ட். இந்த மாதிரி போகும்போது எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா போய் கக்கா பக்கான்னு சிரிச்சிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். இந்த லெஹங்காலாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஆனால் அந்த பிங்க் லெஹங்கா பார்க்கும்போது அப்படியே வடிவேலு கூடையை கட்டி நடக்கிற மாதிரியே தான் எனக்கு இருந்தது. நேற்று மதியம் 2 மணிக்கு துபாயில் இந்த மாதிரி கிளைமேட்டு, சூப்பரான ட்ரிஸ்லிங்கோட சம்மர் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிச்சு